ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2 மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் இப்போ வக்கரகதி அடைஞ்சு இந்த புரட்டாசி மாதத்தில் ராசியிலேயே இருக்கார். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன அப்படின்னா மன அழுத்தம் ஏன் வருது, ஏதோ ஒன்று நடக்கணும்னு கொஞ்சம் பதட்டப்படுறதுனால மன அழுத்தம் வர்றது. அதனால் மன அழுத்தம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம். 8, 9 அதிபதிகள் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும். வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில், அதாவது புரட்டாசி மாதத்தில் 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் வக்கரகதி அடைகிறதுனால சில செலவுகள் வைப்பார். அது யாருக்குன்னா தாய் மூலியமாக செலவுகள் இருக்கும், வீடு மூலியமாக செலவுகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. புதுசாக வந்து வீடு கட்டுறதுக்கு யோகம் வந்திருக்கு. அதனால் வந்து புதுசாக கடன் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து 9ஆம் இடத்துல வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால வேலைக்குன்னு நாட்டை விட்டு வெளியில் போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக வெளிநாடு ஒன்றுத்தில் கால் வச்சே தீருவீங்க. வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க இந்த மாதம். அதை தவிர வந்து வீட்டுக்குன்னு சில செலவுகள் செய்வீங்க. அதாவது வெள்ளை அடிக்கிறது, அந்த மாதிரியான வீடை அலங்காரப்படுத்துவதற்காக அலங்கார பொருட்கள் வாங்கிறதுக்காக கண்டிப்பாக செய்வீங்க. உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் குரு பகவான் 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார். 8/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வர்றது பெரிய விசேஷம். மறைந்த இடத்தில் ராகு பகவான் வருவதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம்.
உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுக்கு பார்த்தீர்களேனால் இந்த கீழ்மட்டு தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீர்கள்னா இந்த இஎன்டி சர்ஜன், அதாவது இயர் நோஸ் த்ரோட் சர்ஜன்னு சொல்வார் இல்லையா டாக்டரில், அவளுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த இது ஸ்டீல், அயர்ன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர இந்த கேஸு அந்த வியாபாரம் பண்ணுறவா, மண்ணை தோண்டி வியாபாரம் பண்ணுறவா, அதாவது மைனிங், அதை தவிர கறி, நிலக்கரி, உரம், இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 11க்கு 11 9ஆம் இடம். அதனால் பார்த்தேனால் பூமியின் மூலியமாக மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மாதத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த அளவுக்கு பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம அஸ்ட்ரோ ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சிறப்பாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார், அவர் வக்ரமாக இருக்கிறாரு, ஒரு சிறப்பு. அடுத்தது நம்பர் 2, 9ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியான சூரியன் இருக்கார். இதை தவிர 9ஆம் அதிபதி 10 நாள் சூரியனோட வீட்டில் இருந்துக்கிட்டு பரிவர்த்தனை யோகம் பெறுறார். 10 நாள் கழிஞ்சு அவரே 9ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த உயர்கல்வி அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி அப்படின்றது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுமா? வலுப்பெறுது. அடுத்தது 8க்குரியவரும் அங்கே வரதுனால கடுமையான முயற்சிகள் எடுத்து வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியும். இதை தவிர அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் விரும்பிய கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கா அப்படின்னா மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னாக்க புதனை சொல்ல பொறுத்தளவுக்கு அனலைசிங் கிரகம் அப்படிம்போம். புதன் அந்த இடத்துல 9ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். அடுத்தது தகப்பன் காரகனான சூரியனும் 9ல் இருக்கார். அப்போ தகப்பனுடைய சார்ந்த தொழில்கள் செய்கிறதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாகப்பட்டது தகப்பன் செய்கின்ற தொழிலில் உங்களையும் களமிறக்கி விடுவாங்க. ஆனால் நீங்கள் தகப்பனோட நல்ல நிலையில் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறதும் இவர் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில இடத்துல குறளில் கூட சொல்லுவாங்க, இவன் மகன் என்னோற்றான் கொள் அப்படின்றது. அந்த காலகட்டங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசி பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 8/10/2023 அன்னைக்கு ராகு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம். அந்த கம்யூனிகேஷன் பாவத்தை உங்கள் ராசியாதிபதியை சனி பகவானே 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ராசியாதிபதி எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் மேன்மை நிலையை அடையும் அப்படிம்பாங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய சொற்களும் உங்களுடைய செயல்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எண்ணிய எண்ணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இதை தவிர சனி பகவான் அவர் பார்வை அப்படின்றது 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை அப்படின்றது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதில் யார் இருக்காங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கலத்திர காரகன் சொல்லுவோம். ராசியாதிபதி கலத்திர காரகனை பார்க்குறது மிக சிறப்பு. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போனோன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க கிடையாது. அப்போ நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு உண்டான சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை, 10ஆம் பார்வை. அவர் உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதில் உங்களுக்கு 8/10/2023 வரலும் கேது பகவான் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு காரணம் நீங்களாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராசியாதிபதி சனி உங்களோட இடத்துலையே இருக்கிறதுனால அபரிமிதமான தன்னம்பிக்கை இருந்துக்கிட்டு
ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசும்போது அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு அன்னெசரி ஆர்கியூமெண்ட், அன்னெசரி டிபேட்டை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை குறையும். ஏன்னா 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உள்ள ராகுவையும் சனி பகவான் 3ஆம் பாவை பார்க்குறாரு. அதே போல் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் 10ஆம் இடத்துல உள்ள கேதுவும் 8-10 வரலும் பார்க்குறாரு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. இதை தவிர வேகமாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறோம். இப்போ வேகமாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரிய பகவான், அங்கார பகவான், சுக்கிர பகவான், புத பகவான். இவங்களுடைய நிலைகள் என்னென்ன, இவங்களால் மகர ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக 2 பேருமே தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறமும் என்னையும் சொல்கிறீங்க. மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கார். அதனால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இதில் ஏன்னு கேட்டால் களத்திர காரகனாகிய சுக்கிரன் களத்திர ஸ்தானத்திலரே போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது ராசியாதிபதியும் பார்த்துருக்கார். இதில் வந்து குரு பகவான் பார்க்கலைங்கிறத தவிர உங்களுக்கு 7.5 சனியும் இருக்கிறது. அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுக்கிரனால். அதேமாரி 8ஆம் இடத்து அதிபதியாகிய புதனும் சூரியனும் 9ஆம் இடத்து அதிபதியாகிய புதனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறது வந்து அது வந்து 2 பேருமே 9ல் இருக்கிறதுக்கு சமம். ஒரு 10ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கே வந்து ஆங்கில தேதிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிங்கிறது 25/9 வரும்னு நினைக்கிறேன். அந்த தேதிகளில் வந்து புதன் மாறி வந்து ஆட்சி திரிகோணம் பெற போகிறாரு. அப்போ வந்து 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். அப்போது 9ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இவங்கெல்லாம் ஆட்சி பெற்றதுக்கு சமம். ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்றதுக்கு சமமாக கூட எடுத்துக்கலாம். அப்போ எல்லா கிரகங்களுமே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து தகப்பன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவங்க அங்கே இருக்கிறதுனாலையும் 10க்குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இதனால் வந்து தகப்பனாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மாத்திரம் நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கணும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய சம்பத்தையங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி அந்த காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் நிலையில் கேடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அந்த இது வந்து ஜாகிரதைப்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய தந்தைக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான், ஆட்சி பெற்ற புதன் 2 பேரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில், தந்தைக்கு உடல் நலத்தில் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அபரிமிதமான முயற்சிகள் தான் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் சில காலங்களில் முயற்சிகளை தவிர்த்து வைப்பது ரொம்பவும் நல்லது. ஏன்னா எல்லா நாளும் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற நாளாக இருக்காது. சில நாட்கள் வந்து உங்களுக்கு ஏற்றம் இல்லாத நாளாக இருக்கும். அந்த நாட்களை பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து 10, 11, 12 இந்த ஆகிய இந்த 3 நாட்களுமே, அதாவது 10, 11, 12ங்கிறது அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய 10, 11, 12 ஆகிய இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து பொதுவாக வந்து சுபகாரியங்கள் எதுவும் செய்கிறதுக்கு வரமாட்டாங்க. அதேமாரி நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதிகளை உங்களால் அவாய்ட் பண்ணி வேறு தேதியாக மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்கிறது நல்லது. மற்றபடி உள்ள விவரங்களை வந்து இந்த மாதம் வந்து எந்த தெய்வத்தை வணங்கினால்
நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. மகரத்துக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது சனி பகவான். தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த குச்சனூரில் சனீஸ்வர பகவான் இருக்கார். அந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னாக்க சனி பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமா? வெளியில் வர முடியும். சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் அவ்வளோ தூரம் போகிறதுன்றது கஷ்டமாச்சே எனக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை 3 எள் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணை வரணும். இது வலம் வர நேரம் அப்படின்றது சனிக்கிழமை சனி ஹோரையில் போனோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் விசேஷமாக இருக்குமா? இன்னும் விசேஷமாக இருக்கும். சாமி இந்த 4 சனிக்கிழமைலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரதோஷ வழிபாடில் நந்தீஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கிட்டீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சாமி எனக்கு அந்த பிரதோஷத்துக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஈஸ்வரன் படத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு 9 முறை ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பெருமாள் ஸ்தோத்திரங்களை சொன்னீங்கன்னாலும் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். இல்லை நான் சொல்கிற ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், அதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். அடுத்தது இந்த மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன நற்காரியங்கள் என்னென்ன கெடுகாரியங்கள் நடக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்னடா இது ஜென்ம சனி வந்திருக்கே அப்படி இப்படி சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னா, ஜென்ம சனி வக்கரகதியில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றமான காலம். 9ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கு. 9ஆம் இடத்துலனால பாக்கியங்கள் அதிகமாக உண்டு. எல்லாத்துலேயுமே லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். எந்த ஒரு தடைகளும் இல்லாத மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைத்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கிறார். அதுவும் சுக்கிரன்றதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் காதலில் தடங்கள் வரும். சனி பகவான் பார்வையினால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சப்தமத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பொறுமையாக நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சனி பகவானின் பார்வையினால் கண்டிப்பாக காதலில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்து நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வரும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டிற்காக அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக கடன் வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குவீங்க. புதிய வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதை தவிர பார்த்தீர்களேனால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அரசியல் துறை வட்டாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பண வரவு வரும். திடீர் பெருமை புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்து காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்துல நிற்கிறது அந்த அளவு சரி கிடையாது. தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு இது கெட்டுப்போகும். அதாவது பரஸ்பரம் கெட்டுப்போகும். பிரச்சனைகள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் ஏற்றமான பொன்னான மாதமாக அமைய போகிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.